பலூன் அக்கா அப்படின்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. அது எவ்வளோ ஒரு மோசமான நடைமுறை இந்த சமூகம் அதை ட்ரெண்ட் பண்ணுச்சு. அவங்க அதை போல்டா ஹேண்டில் பண்றாங்கிறத தாண்டி அது மார்க்கெட்டா மாறுது. இன்னைக்கு ட்விட்டர் ஒரு காலத்துல முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்த ஒரு ஆப். அந்த ஆப்புக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சது இலான் மஸ்கோட பையனோட பேர் எக்ஸுக்கு இருக்காகவா, இல்ல அதுல வலம் வர கண்டென்ட்களுக்காகவா என்பது இன்னைக்கு தெரியாத நிலைமையில ட்விட்டரோட நியூடிட்டி ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கு. சமூகத்துடைய வக்ர புத்தியை வியாபாரமாக்கக்கூடிய மனநிலைக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் உருவாக்கக்கூடிய ஆள்கள். ஒரு சில பேருக்கு காசை தூக்கி போடுற மாதிரி உதிரி விடுற மாதிரியான ஒரு விஷயத்த உதறான். அதை நம்பி எல்லாருமே இன்ஸ்டாகிராமுக்கு உழைக்கிறாங்க. அதாவது ஒரு அக்காவையும் தம்பியையும் நியூடிட்டி கண்டென்ட்டுக்குள்ள கண்டென்ட்டா மாத்துங்க, அதுக்கு நான் பே பண்றேன்னு சொல்லக்கூடிய வல்லரபிலிட்டி, அந்த அநியாயமான கருத்தை உருவாக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேஷன் இன்னைக்கு டெவலப் ஆகுது. முதலாளித்துவம் எவ்வளவு மோசமானதுன்னா, காலுக்கு தகுந்த செப்பல் வாங்க சொல்லாது, செப்பலுக்கு தகுந்த காலை வாங்க சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஸ்கின் கேர் போராடிட்டு காஸ்மெட்டிக்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் கொடூரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. எவ்ரி இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. நாம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன், ப்ரொடக்ஷன்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டில எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதன் மூலம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான டிப்ரெஷனை மறைக்கிறதுக்கு ஒரு இல்யூஷனல் டிப்ரெஷனை இன்னைக்கு யூத் மத்தியில உருவாக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல கேதரிங்ஸ் ஆக்சுவலா. இந்த செட்டப் பார்க்கும்போது காந்தி படத்துல காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்தது. பட் எனிஹவ், ஒரு ஒரு இளைஞர்கள் கூட்டம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அல்லது இன்ஃப்ளூயன்சரோட இல்யூஷன் சம்மந்தமா லேர்ன் பண்ணுறதும், அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதும், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்த காம்ரேட் டாக்கிஸ் தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு உண்மையாலுமே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லை நான் சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு விஷயத்த இன்னொருத்தங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லாத போது அதை கொண்டு போய் இனிஷியேட் பண்ணுற ஒரு விஷயத்த, ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம். பட் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். பொதுவாக எனக்கு முன்னாடி பேசின தோழர் இதில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டர்ஸ் அவங்களோட நிலைமைகள், அந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இதுக்குள்ள ஒரு எக்கனாமி இருக்குது. ஸோ இது ஒரு கிக் எக்கனாமியினுடைய ஒரு போர்ஷன், ஒரு பகுதி இது. ஸோ எக்கனாமி அப்படின்னு வரும்போது நான் ஒரு மார்க்சிஸ்ட் எக்கனாமிஸ்டாக இருக்கிறனால ஒரு மார்க்சிய பொருளாதாரத்தோடு பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மார்க்ஸ் டேஸ் கேபிட்டலில் சொல்லுவார், பொதுவாகவே கமாடிட்டினா ப்ராடக்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய மனோபாவம் கேபிட்டலிஸ்ட் சமூகத்தில் இருக்குது. பட் ஆனால் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ், சர்வீஸ் இணைந்தது தான் கமாடிட்டி. இங்கே நேரடியாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலானாலும் கூட அவங்க ஒரு சர்வீஸை அல்லது அவங்க ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மதிப்பு என்பது உருவாகுது. அந்த மதிப்பினுடைய முழு பலனையும் அவங்க அறமோட பண்ணுறாங்க, அறம் இல்லாமல் பண்ணுறாங்க, எப்படி பண்ணாலும் அதில் ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு லேபர் ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அந்த லேபர் ஃபோர்ஸ்க்கான வேல்யூஸை, அதுக்கான மதிப்பை அந்த கண்டென்ட் கிரியேட்டர் பெறுறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த எக்கனாமிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ ஒரு மார்க்கெட் பொருளாதாரம் சார்ந்து இயங்குதுன்னா அதுக்குள்ளே கம்பல்சரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. இப்போ இன்னைக்கு பெரும்பகுதியான இளைஞர்களோட மனநிலையில் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டப்மேஷ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அதாவது முதல்ல சாதாரண ஆட்களும் கூட வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி அதில் ஒரு சில ரசிகர்களை தனக்காக உருவாக்கிக்க முடியுங்கிறது மியூசிக்கலியாக மாறிச்சு. தென் அது டிக்டாக் அப்படிங்கிற வெர்ஷன் வந்தது. இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் மோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்தது. அது என்னென்னா, நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணால் மந்த்லி பேமெண்ட் கொடுப்போம், அதாவது அது ரீச்செல்லாம் தாண்டி அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மந்த்லி நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்புறம் இன்ஸ்டாவில் ரீல்ஸாக அது மாறி
இன்னைக்கு இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம் மூலமாக பெரிய அளவுல ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஆனா நாம இதுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள், அவங்க அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அநேகமா. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு ஒருத்தர் டெவலப் பண்ணாரு. அப்புறம் நெறைய அது நான் வரேன். ஸோ இப்படி வரக்கூடிய ஆட்கள், அவங்க ஒரு விதத்தில கெயின்ஸ எடுக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த அல்காரிதத்தில தோழர் சொன்ன மாரி அந்த லாட்டரி அவருக்கு அடிச்சிருது. எடுத்துர்றாரு. ஆனா மேட்டர் என்னன்னு சொன்னா, இத வந்து மெயின் அப்ஜெக்டிவா மாத்திக்கிட்டு, பல்வேறு இளைஞர்கள், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் இதுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய உழைப்புக்கு Instagramலேருந்து எந்த பலனும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட ரீச் அட்டைன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அந்த என்கேஜ்மென்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரான். ஸோ மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டிக்குள்ள வரக்கு முன்னாடி, அவன் போடுற எல்லா உழைப்பும் Instagramக்கு பலன் இருக்கு. ஒரு Instagramம என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அந்த ஆப் ரெலவென்ட்டா இருக்கிறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அந்த தொழில்நுட்பம் தொடர்ந்து மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு, கன்டென்ட் அப்படிங்கிறது நெறைய தேவைப்படுது. அப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு சில பேருக்கு காச தூக்கி போடுற மாரி, உதிரி விடுற மாரியான ஒரு விஷயத்த உதர்றான். அத நம்பி எல்லாருமே Instagramக்கு உழைக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய இது. நாட் ஒன்லி Instagram. இந்த மாரியான ஃபோரம்ஸ்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது. நாம வந்து இப்போ ஐடில வேலை பார்க்குறோம். அல்லது வந்து நான் ஐடில வேலை பார்க்குறாங்க. Swiggy, Zomato இந்த மாரியான கிக் எக்கானமில ஒர்க் பண்றாங்கன்னா, 1 மணி நேரம் உழைச்சாலும் கூட காசு இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கு. அந்த டைப் ஆஃப் கிக் எக்கானமில. இங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலவிடுறோம்? அதுல எவ்வளோ எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்றோம்? எவ்வளோ ஸ்கில் அதுக்கு குடுக்குறோம்? அந்த வேலைகள் எதுக்குமே எந்த பலனும் இல்ல. அன்டில் அது அந்த அல்காரிதத்தோட லாட்டரி அடிக்கிற வரைக்கும். இந்த உருவாக்கப்பட்ட அந்த வீடியோவின் மூலமாக Instagramமுக்கோ அல்லது TikTokக்கோ அல்லது இந்த மாரியான ஆப்ஸுக்கோ அதே மாதிரி எந்த பலனும் இல்லாம போறதில்ல. அது தொடர்ந்து பலன் குடுக்குது. ஆனா அத உருவாக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு எந்த விதமான பிரதிபலனும் உழைப்பை செலுத்தியவனுக்கு இல்ல. இது வந்து ஒரு நவீன விதமான சுரண்டல் முறை அப்படிங்கிறது தான் முதல்ல நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வர கன்டென்ட்டோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ நாம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சராசரியான இளைஞன் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது, எந்தவித அங்கீகாரமும் இல்லாமல் அவனுடைய உழைப்பை தொடர்ந்து செலுத்திட்டே இருக்கான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரில வரும்போது சொன்ன மாதிரி, ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் ஜாப் எனக்கு புடிக்கலன்னு வரான். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டைப்புக்குள்ள போயி, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போய் ஒர்க் பண்ற ஒர்க் எனக்கு புடிக்கலன்னு வெளியேறான். 6 மணி நேர வேலை புடிக்கலன்னு வெளியேறிய ஒரு இளைஞன, இந்த கன்டென்ட் கிரியேஷன் எத்தன மணி நேரம் வேலை செய்ய வைக்குது? 8 மணி நேர வேலையும், ஒரு சமூக பாதுகாப்போடு கூடிய வேலையும் வேண்டான் என்று வெளியேறிய இளைஞர்கள், எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாம, எந்த ஒரு எக்கனாமிக்கல் அஷ்யூரன்ஸும் இல்லாம எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க? யாருக்காக உழைக்கிறாங்க? பொதுவா இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட சாட்டிஸ்ஃபிகேஷன் மணி மட்டும் கிடையாது. ஒரு ரீச், ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு பாப்புலாரிட்டி. இந்த ஃபெமிலியாரிட்டி, ரீச், பாப்புலாரிட்டிக்காக அவன் செலுத்தக்கூடிய உழைப்புக்கு பலன் கிடைச்சதுன்னா, அது ஓகே. நீங்க நெறைய பசங்க, நெறைய இளைஞர்கள் இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டுக்குள்ள வராங்க. அந்த ஒரு சர்டன் பீரியட் அதுக்குள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியேறுறாங்க. ஆனா, அந்த சர்டன் பீரியட் அவங்க குடுத்திருக்கக்கூடிய என்டையர் உழைப்புக்கும் அவங்களுக்கு எந்த பலன் இல்லைனாலும் கூட, அந்த மார்க்கெட் அத பயன்படுத்துது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது தான் நாம வந்து இந்த நிறுவனங்கள் எதுவுமே அத பத்தி பேசுவதும் இல்ல. அது குறித்தான கவலையும் அதுல இல்ல. கன்டென்ட்க்குள்ள வந்தோம்னா பொலிட்டிக்கலா, நீங்க வந்து Instagram வந்த புதுசு ரீல்ஸ்ல வந்து இப்ப சமீபத்தில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெண்டா இருந்ததுன்னா, எல்லாரையும் அக்கா. எவ்வளோ ஒரு மோசமான மிசோஜினிஸ்டிக்கான ஒரு வார்த்தை அது. அக்காங்கிற வார்த்தை இல்ல. அங்க யாரையெல்லாம் அக்கா ஆக்குனாங்களோ, அவங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மிசோஜினிஸ்டிக் தான். ஆனா பிரச்சனை என்ன அப்டின்னா, அந்த அல்காரிதத்தில அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கறனால, ஒரு அக்காங்கிற பேர்ல பெனிஃபிட் இருக்கறனால, தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம். பிசிக்கலாவும், மென்டலாவும், சோசியலாவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு, அத அவங்களே ப்ரமோட் பண்ற ஒரு வொர்க் அவுட்ட நடந்தத பார்க்க முடிஞ்சுச்சு. நான் பலூன் அக்கா அப்படின்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. அது எவ்வளோ ஒரு மோசமான நடைமுறை இந்த சமூகம் அத ட்ரெண்ட் பண்ணுச்சு.
அவங்க அதை போல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறத தாண்டி அது மார்க்கெட்டாக மாறுது. அது மார்க்கெட்டாக மாறினதுக்கு பிறகு இன்னைக்கு பொதுவாக நியூடிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் அது வந்து ரொம்ப பர்சனலான ஸ்பேஸுக்குள்ளே இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு மாறி நிற்குது இன்ஸ்டாவில். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் நியூடிட்டி இருந்தால் அந்த போஸ்ட்டை ப்ரமோட் பண்ண மாட்டேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் காட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு நியூடிட்டி இருந்தால் நீ அதை அவாய்ட் பண்ணிக்கோன்னு எனக்கு காட்டுது. உனக்கு பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணிக்கோ, நான் அதை ப்ரமோட் பண்ண தான் செய்வேன். என்னோட அல்காரிதத்தில் அந்த கண்டென்ட்டும் தேவை. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்மாக டெவலப் ஆகுது. இன்னைக்கு ட்விட்டர் ஒரு காலத்தில் முழுக்க பாலிட்டிக்ஸ் பேசிட்டு இருந்த ஒரு ஆப். அந்த ஆப்புக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சது எலான் மஸ்கோட பையனோட பேர் எக்ஸுக்கு இருக்காகவா, இல்லை அதில் வளம் வர கண்டென்ட்களுக்காகவா என்பது இன்னைக்கு தெரியாத நிலைமையில ட்விட்டரோட நியூடிட்டி ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கு. நீங்கள் அந்த நியூடிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா, எங்கேயோ ஒரு வீடியோவை லீக் அவுட் பண்ணுற குரூப்லாம் இல்லை, ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அதில் அதிகமாக இருக்காங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோவை ட்விட்டரில் போட்டுட்டு ஒன்லி ஃபேன், சப்ஸ்கிரைப் மீ இந்த மாதிரியான ஆப்ஸை வச்சு இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ட்விட்டரில், அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்மில் டெவலப் ஆகுது. சின்ன ரீசெண்ட் டைமில் ஒரு பாட்காஸ்ட்டில் அந்த பையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவனும் அவங்க அக்காவும் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அக்கா இது வந்து அமெரிக்கன் சிப்ளிங்ஸ். அந்த அக்கா வந்து ஒன்லி ஃபேன்ஸில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த பையன் அவங்க அக்கா ஒன்லி ஃபேன்ஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால என்னென்ன கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஸ்கூலில் சந்திக்கிறாங்கிறத பேசுகிறது தான் அந்த பாட்காஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயம். வாய்ப்பு இருந்தால் அந்த பாட்காஸ்ட்டை பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான், எல்லா சமூக இடத்துலையும் அவங்க அக்கா ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்கிறதுனால நீ எப்போ அவங்க அக்காவோட கொலாபரேட் பண்ண போகிறீங்கிற கேள்வியை இந்த சமூகம் மோசமாக கேட்கறது மட்டும் இல்லை, அந்த ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்ஸில் வர கமாண்டே உங்கள் தம்பி உங்கள் சிப்ளிங் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, கொலாபரேட் பண்ணுங்கன்ற. ஒரு அண்ணனை, அதாவது ஒரு அக்காவையும் தம்பியையும் நியூடிட்டி கண்டென்ட்டுக்குள்ள கண்டென்ட்டா மாத்துங்க, அதுக்கு நான் பே பண்றேன்னு சொல்லக்கூடிய வல்லரபிலிட்டி, அந்த அநியாயமான கருத்தை உருவாக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேஷன் இன்னைக்கு டெவலப் ஆகுது. இது எல்லாமே ஏன் டெவலப் ஆகுது? சொசைட்டியோட நீடிலிருந்து டெவலப் ஆகுதா, இல்லை மார்க்கெட் அந்த நீடை உருவாக்கி அதை மணி ஜென்ரேட் பண்ணுதா? இந்த வித்தியாசம் என்பது புரியாம ஒரு கட்டம் வரைக்கும் எந்த நியூடிட்டியும் இல்லாமல் டப்மேஷ் பண்ணிட்டு இருந்த மனுஷனை ஜாலியாக வடிவேலோட வாய்ஸுக்கும் டப் மேஷ் பண்ணிக்கிட்டு சினிமா டைலாக்கு டப் மேஷ் பண்ணிட்டு இருந்த மனுஷனை படிப்படியாக நவுத்தி உனக்கும் அதில் காசு வரும் அப்படிங்கிற இடத்துல உடலை ஒரு கமாடிட்டியாக மாற்றிருக்கு. அது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அந்த பான் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்ததை இன்னைக்கு நீ கூட பண்ணலாம், உன் சொந்த பெட்ரூமில் பண்ணி அதை கண்டென்ட்டாக மாற்று என்ற இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. இது ஒரு பெரிய டேஞ்சர் அண்ட் இல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான டீமெரிட்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் டெவலப் ஆகும்போது நம்ம பொலிட்டிக்கலாக இதை வந்து இன்டர்வைன் பண்ணக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை, அல்காரிதம் எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணப்படுது. உனக்கு கண்டென்ட் தான் முக்கியங்கிறது மட்டுமே இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை. ரீசெண்ட் டைமில் நான் வந்து ட்விட்டரில் குரூப் வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் குரூப் கிட்ட கேட்டேன், என் அக்கௌண்ட்டுக்கு ரீச்சே இல்லை, ஏன் ரீச் இல்லைன்னு என்ன கருதுற அப்படின்னு அந்த குரூப் கிட்ட கேட்டேன். குரூப் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க பார்க்கறதுக்கு லைட்டாக கம்யூனிஸ்ட் மாதிரி தெரியுறீங்க, எங்க முதலாளிக்கு கம்யூனிசம் பிடிக்காது, யாருன்னா இலான் மஸ்க்கு பிடிக்கும், அதனால இந்த அல்காரிதம் வந்து உங்களை பிரேக் பண்ணியிருக்கலாம், இதை எதிர்த்து போராடணும் தோழர் அப்படின்னு குரூப் பதில் சொல்லுது. அப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு கண்டென்ட் தேவைப்பட்டாலும் கூட அந்த கண்டென்ட் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸோட லிங்க் ஆகலை அப்படின்னா அந்த கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட் தான். அதுதான் இன்னைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் இல்யூஷன்ஸ்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ ஹெல்த்தியான சமூகத்திற்கு ஆரோக்கியமான கண்டென்ட்டை உருவாக்குவதை விரும்பலை அந்த ஃபோரம்ஸ், அதை விரும்பலை. அந்த சமூகத்திற்கு தேவையற்றது. இன்னும் நம்ம தோழர்கள் சொல்லுவாங்க, முதலாளித்துவம் எவ்வளோ மோசமானதுன்னா, காலுக்கு தகுந்த செப்பல் வாங்க சொல்லாது, செப்பலுக்கு தகுந்த காலை வாங்க சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஸ்கின் கேர் போராடிட்டு காஸ்மெட்டிக்ஸ் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு காலத்துல எல்லாம் நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருப்பாங்க. அதிகபட்சம் கொஞ்சம் டேன் ஆகிட்டா கல்லமாவை தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க வீட்டில். இன்னைக்கு நான் உட்பட சன்ஸ்கிரீம்லாம் வெளியே வரதில்லை. நானும் அதோட ஒரு விக்டீம் தான். ஆனால் என்ன ரீசன், அதை நம்ப வைக்கிறாங்க நம்மளை படிப்படியாக.
நம்ப வைக்கிறத யார் பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்பிக்கையே இல்லாம காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணேன் ரீல்ஸ்ல. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா ஒரு டாக்டர் அவரு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் டீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட ப்ரமோட் பண்ணாரு. இந்த விட்டமின் சீரம நீங்க யூஸ் பண்ணுங்க. பிக்மெண்டேஷன் போகும் அப்படின்னு சொன்னாரு. சரி அவர் டாக்டரா இருக்காரு. கரெக்ட்டா தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, நானும் வந்து விட்டமின் சி சீரம ஆர்டர் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு அவர் என்ன சொன்னாருன்னா, மினிமலிஸ்ட்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி சீரம் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னாரு. சரி இந்த பாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மினிமலிஸ்ட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு மினிமலிஸ்ட்ல வாங்குனோம். அடுத்த வாரம் என்ன சொன்னாருன்னாக்கா, டர்மாகோல வாங்குங்க. இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னாரு. இப்பதான் வந்து கீழ வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி இருந்தா ரீல்ஸ்ல அது கீழ வந்து ஷாப் நோன்னு காட்டுது. அப்பனா அது பெய்டு ப்ரமோஷன் கண்டுபிடிக்க முடியுது. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. அப்புறம் தான் இந்த YouTubeல நடக்கிற தகராறுகள், சண்டைகள்ல பார்க்கும்போது, ஒரு ப்ராடக்ட்ட குடுத்து அத ரிவ்யூ பண்ணி ரீல்ஸ் ஆக்கி அப்லோட் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நம்ம எவ்வளோதான் பொலிட்டிக்கலான மெச்சூரிட்டில இருந்தாலும் கூட, இந்த சொசைட்டி நம்மள வந்து ஒரு விஷயத்த நம்ப வைக்குது. நம்ப வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உருவாக்குது. அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ பிசினஸா ஜெனரேட் பண்ணுது. அப்போ மனிதனுடைய எதார்த்தமான பண்புகள், எதார்த்தமான குணங்கள், எதார்த்தமான வாழ்க்கை, எதார்த்தமான நடைமுறை எல்லாமே அது வந்து போலியானதாக சித்தரிக்கப்படுது. போலியா இருக்கக்கூடிய எல்லாமே எதார்த்தமானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நம்பிக்கைக்குரியது என்று மாற்றப்படுற ஒரு போதனா முறையாக இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட் மாறி நிற்கிறது அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் அண்ட் லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்படி மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கிறதும் பரிதாபத்துக்குரிய விஷயம். அதான் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா நாம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த கன்டென்ட்ஸ் மிசோஜினிஸ்டிக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்கள போல்டா காட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு. விமென்ஸோட ரைட்ஸுக்காக போராடக்கூடியவங்கள டிகிரேட் பண்ணி ஒருத்தர் பேசினார்னா, அத வந்து போல்டா ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய இந்த அல்காரிதம், நியூடிட்டிய ப்ரமோட் பண்ணா அவங்க போல்ட் அப்படிங்கக்கூடிய சென்ஸ்ல ஃபெமினிசத்த மாத்துற ஒரு அல்காரிதம். இது எல்லாமே எங்க இருக்குன்னா, சமூகத்துடைய வக்ர புத்தியை வியாபாரமாக்கக்கூடிய மனநிலைக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் உருவாக்கக்கூடிய அல்காரிதம். வேற எந்த அல்காரிதம் இதுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாம இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல். அவன் சமூக விலங்கு தான். ஆனா நீ தனியா இருக்கிறது உனக்கு பெருமை. நீ தனியா இருந்துட்டு எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கு இங்க ரீல்ஸுக்கு வான்றான். எல்லாருக்கும் நீ வந்து தனியா இருக்கிறத காட்டு. எவ்வளவு தனியா சந்தோஷமா இருக்கேன்னு காட்டு. இன்னைக்கு என்னன்னா GRWM GRMW அதோ கெட் ரெடி வித் மீ அப்படின்னு சொல்லி போடுறார். அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில வந்து பெட்ல இருந்து எந்திரிக்கிறது ஒரு ஷாட்டு, பல்லு விளக்குறது ஒரு ஷாட்டு, ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு ஷாட்டு, அப்புறம் போடுற அவுட்ஃபிட் ஒரு கிளாத், அதோட அத முடிச்சுக்கிறது. முதல்ல எல்லாம் நாம என்ன பண்ணுவோம்? ஒரு புது துணி எடுத்தோம்னா, நம்ம பசங்கள எல்லாம் வர சொல்லி, "மாப்பிள ஒரு துணி எடுத்திருக்கேன் வந்து பாருன்னு" கூப்பிட்டு, அவன்கிட்ட போட்டு காமிச்சு, நல்லா இருக்கான்னு ஒரு 4 டைம் ஒப்பீனியன் வாங்கிட்டு, அதுல நம்ம பசங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தா, "உனக்கு நல்லா இல்ல மாப்பிள குடு நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு தான் இது நல்லா இருக்குன்னு" எடுத்துட்டு போற வழக்கம் இருந்தது. நம்ம ஒரு சமூக விலங்கா இருக்கும்போது. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சரி மார்க்கெட்டிங்கோ அல்ல இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை மனிதனை ஒருவரோடு ஒருவர் தொடர்புல இருக்கக்கூடாது. நீ தனித்தனியா இரு. நீ தனித்தனியா இருந்து அத சமூகத்துக்கு சொல்லு. அத நான் மார்க்கெட் பண்ணிக்கிறேன். அப்ப இன்னைக்கு அதுதான் இந்த ட்ரெண்டா டெவலப் ஆகுது. இன்னைக்கு வந்து ஸ் லோன்லினஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரஷன் இந்த மாரியான வார்த்தையெல்லாம் நான் முதல்ல ஸ்கூல்ல டிக்ஷனரியில தான் படிச்சேன். ஆனா நானே இன்னைக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குன்னு ஸ்டேட்டஸ் போடுறேன். ரொம்ப லோன்லினஸ்ல இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போடுறேன். யாருக்கு நான் சொல்றேன்னு நான் பல டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன். யாருக்கு தான் நாம சொல்றோம்? நாம சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த முதலாளித்துவ சமூகம் உருவாக்குது. ஏன் இது உருவாக்குதுன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய காரணம் இந்த உற்பத்தி முறை. இங்க நடக்கக்கூடிய இந்த மோட் ஆஃப் புரொடக்ஷன் கொடூரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. எவ்ரி இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. நாம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன், புரொடக்ஷன்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டில எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதன் மூலம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான டிப்ரஷன மறைக்கிறதுக்கு ஒரு இல்யூஷனல் டிப்ரஷன வந்து இன்னைக்கு யூத் மத்தியில உருவாக்குது. அந்த இல்யூஷனல் டிப்ரஷன் என்ன? நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு ஏன் ரீச் இல்லன்னு சொல்லிட்டு நான் வீடியோல அழுது இன்னொரு வீடியோ போடுறேன். ஆனா நமக்குள்ள இந்த சோசியல் ஆக்டிவிட்டி, சமூகத்தோடு இருந்த ஆக்டிவிட்டிய அது பிரேக் பண்ணுது. அப்ப இந்த கோபம் சமூகத்தின் கோபமாக மாறுவதோ, முதலாளித்துவ நடைமுறைகளுக்கு எதிரான கோபமாகவோ மாறாம இருக்கணும்னு சொன்னா,
நீ தினமும் தனித்தனியா இருக்கணும். உன்னை எவ்வளவு தூரம் நான் தனியா பிரிக்க முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில அதை ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாக மார்க்கெட்டாக மாத்தி அது ஒரு சரியான நடைமுறை. என்கிட்ட நிறைய திறமை இருக்கு, அதை நான் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் காட்டுவேன் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு நிறைய திறமைகள் இருக்கிற ஆட்கள் டெவலப் ஆகி வராங்கன்னு நம்ப வைக்கிறாங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு பாட்டு பாடினா பல பேர் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அதுல இருந்து சூப்பர் சிங்கருக்கு வருவாரு. அங்கிருந்து ஏதாவது சினி ஃபீல்ட்ல ஒன்னோ ரெண்டோ பாட்டு பாடுனா, நீ பாட்டு பாடி என்கிட்ட வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா பாரு, இன்னைக்கு நீ சினிமால பாடுற வாய்ப்பு இருக்குங்கிற அந்த அல்காரிதம் அவன் போட்ட பாட்டை மட்டும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஃப்ரம் த பிகினிங் டு திஸ், இங்கிருந்து இங்கே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் ரீச் ஆன ஒரு பர்சனோட வீடியோ ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட நம்ம ஒருத்தர் பாட்டு பாடின ஒருத்தர் வீடியோ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டாரு. இன்னைக்கு அவர் ரொம்ப புலம்புறாரு. அன்னைக்கே நான் ட்ரெண்ட் ஆயிருந்தேன்னா என் லைஃபே மாறி இருக்குன்னு புலம்புறாரு. அப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா, ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நாம இப்போ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்டை போட்டுட்டோம்னா நாமளும் ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் அவர் அழுகையை பார்த்து அந்த அழுகையை கண்டென்ட்டாக மாற்றி, பாருங்க ப்ரோ, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவருக்கு இந்த கஷ்டத்துக்கு காரணம் கன்சிஸ்டன்சி இல்லாதது தான் அப்படின்னு ஒரு ஜிம் கண்டென்ட் போடுறவன் ஜிம்முக்கு அவன் மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு இவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்து அவர் கண்டென்ட்டாக மாத்துறாரு. கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றாரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்ம் நம்மளை ஒரு விஷயத்தை என்ன மலங்கடிக்குதுன்னு சொன்னா, மனித குணம் என்பதை மலங்கடிக்குது. மனித குணம் என்பது மனிதனோட இயற்கையோடு மனிதன் மோதி கொண்டு தான் பரிணாம வளர்ச்சி அடைகிறான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்க்கு அடுத்து இன்னைக்கு நேச்சுரல் சாய்ஸ் வரைக்கும் நாம படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இயற்கை தேர்வு என்பது போராட்டங்களிலிருந்து தான் தேர்வு செய்யுது. ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சர்வைவல் முடிவு பண்ணப்படுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டிங் பண்ணுது, அல்லது இந்த ஃபோரம் பண்ணுது. அந்த ஃபோரம் அப்படி பண்றது இப்படி இருக்கு, இந்த ஜென்சியோட நேச்சர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த போதுதான் நேபாளில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னு பேர் வைக்கிறான். இந்த ஜென்சி அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு சோசியலா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனாலதான் பார்லிமெண்ட்டை போய் கொளுத்துறான். அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான யதார்த்தமான காரணத்துக்கும் ஜென்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஜென்சின்னு சொன்னா 21, 25 தான் இருக்கணும் அவரோட ஏஜ். அந்த ப்ரொட்டஸ்ட்ல வெறும் 25 ஏஜுக்குள்ள இருந்த ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? அந்த ப்ரொட்டஸ்டுக்கான உண்மையான காரணம் என்ன? நேபாளினுடைய ப்ரொட்டஸ்டுக்கு உண்மையான காரணம் என்ன? அந்த காரணத்துக்கான அடிப்படை பிரச்சனை என்ன? அங்கே என்ன நிலைமை இருக்கு? அங்கே எக்கனாமிக்கலா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன? இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன? அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டரோட நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியினுடைய நிலைமை என்னங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக மாறி இருக்கு. 17 வருஷத்துல 14 முறை ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒருத்தரே பிரதமராக இருந்திருக்காரு. அவ்வளோ வினோதமான ஒரு அரசு நேபாளத்தில் இருந்தது தான் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறத மறைச்சிட்டு ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னு அதுக்கு நேம் இன்னை வரைக்கும் வச்சா யாரு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஜென்சி சரியா இருக்கான் அப்படின்னு நம்பிக்கையை இன்ஸ்டாகிராம் நமக்கு திருப்பி கொடுக்குது. அப்ப என்ன இதுல பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? மெட்டா நிறுவனம் அங்க பேன் பண்ணப்பட்டிருக்கு. மெட்டா பேன் பண்ணப்பட்ட விதத்துல மெட்டா என்ன இங்க சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு பாரு, அங்க பேன் பண்ண போது எல்லாம் போராடி என்ன வேணும்னு சொல்றான். ஒருவேளை இந்தியாவில் என்ன பேன் பண்ணிட்டா நீ என்ன வேணும்னு சொல்லி பார்லிமெண்ட்டை ஃபயர் வைங்கிறதா மெட்டா நமக்கு தெரியாம நம்ம மனவழிக்குள்ள ஊடுருவிட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் நான் சொல்றது, இதெல்லாமே டிமெரிட்ஸ் தான். பட் இதுல மெரிட்ஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. எல்லா இடத்துலையும் நவீனம் என்பது அறிவியலும் தொழில்நுட்பமும் மனித சமூகத்தை அஃப்ளிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அஃப்ளிக்ட் பண்ற இடத்துக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை எடுக்கிறதுக்கு ஆன போராட்டமும் அதுக்குள்ளேயே தான் நடக்குது. அதான் டைலக்டிக்கலா பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே விஷயத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, அந்த ஒரே விஷயத்துக்குள்ள மெரிட்ஸ் இருக்கு, அந்த ஒரே விஷயத்துக்குள்ள டிமெரிட்ஸ் இருக்கு, அந்த ஒரே விஷயத்துக்குள்ள யூனிட் இருக்கு, ஒரு ஒற்றுமையும் இருக்கு. ஆனா நாம எந்த பண்புகளை விட்டுவிடக்கூடாதுன்னு சொன்னா, இது எல்லாமே நம்ம லைஃபை அப்டேட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்து நம்மளை மேல கொண்டு வரக்கான நிலைமைக்கு நகர்த்துவதற்கு அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அது எந்த மூலையில வந்தாலும் சுரண்டல் தான் மனிதனுடைய சமூகத்தை அறிவியலும் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகும் மனித மனதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இப்படியே கட்டி வச்சிருக்கக்கூடிய யதார்த்தத்தில் இருக்கிறது சுரண்டல் தான். அப்போ அந்த சுரண்டலுக்கு எதிராக மக்கள் ஒன்றுபட்ட போராட்டம் வேணும் என்ற மனநிலை தான் மனித மனநிலை. அதுதான் இந்த சமூகத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ரீல்ஸ்ல சொல்ற மாதிரி, ஃப்ரம் த பிகினிங் மனிதன் இலைதலைகளை கட்டி கொண்டிருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு ஓவர் சைஸ் சட்டை, பேகி பேண்ட் ஒரு ட்ரெண்ட் போய்
மறுக்கா ஸ்கினி ஜீன்ஸ் ட்ரெண்ட் வர வரைக்கும் மனுஷனை கொண்டு வந்து வச்சிருக்கிறது போராட்டம் தான். அந்த போராட்டம் என்பது யாரிடத்திலிருந்து நாம போராட வேண்டும் என்கின்ற தெளிவான அரசியல் புரிதலை உருவாக்குவதுதான் அந்த போராட்டத்தை நிலைத்து வைப்பதற்கான அடிப்படை. அப்போ இந்த விஷயம் இப்படி டெவலப் ஆகிறதுக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நாம பொதுமக்கள் அல்லது சமூகம், பொது சமூகம் தன் கையில வச்சிருந்ததுன்னு சொன்னா இந்த நியூடிட்டி ஒரு மார்க்கெட் ஆயிருக்காது, இந்த மிசோஜினிஸ்டிக் கண்டென்ட் ஒரு மார்க்கெட் ஆயிருக்காது, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதுதான் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நீ கண்டென்ட் போட்டா ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல சாதி சங்கம் உருவாயிருக்கு. பல சாதி சங்கங்கள் இன்ஸ்டாகிராம்ல நடக்குது. ஜப்பான்ல எல்போர்டு சிம்பிள் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஆண்ட பரம்பரைன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஸ்பெயினோட கொடியை எடுத்துட்டு வந்து அவன் சாதி கொடின்னு போட்டுட்டு இருக்கான். ஸ்பெயின்காரனுக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப மோசமா சிரிப்பான். ஆனா அது ரீச் ஆகுது. ஒரு சின்ன பையன் மீசையை முறுக்கிட்டு நாங்களாம் யாரு தெரியுமா அப்படிங்கிறான். கத்தி எடுத்துட்டு வந்து தர 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 தரன்னு ரோட்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. என்னது இரும்பு வந்து ரோட்ல தாரோட உரசும் போது ஃபயர் வருங்கிற சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படின்றான். அப்போ இதுதான் இந்த சொசைட்டி, இந்த கண்டென்ட் கிரியேட்டிங் உடைய கிரீவிங்ஸ். நான் ரீச் ஆகணுங்கிறதுக்காக அவன் என்ன சமூகத்துல கத்துக்கிறானோ அதை வந்து சோசியல் மீடியால பண்றான். அப்போ சமூகத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த கண்டென்ட் கிரியேட்டை எப்படி பயன்படுத்துறது, அல்காரிதத்தை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். நம்ம அதை வந்து கேப்சர் பண்ணணும். அதை கேப்சர் பண்ண முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்தின் அல்காரிதமா இருந்தாலும் அதையும் எண்ட் ஆஃப் த டே உருவாக்கி அதையும் எண்ட் ஆஃப் த டே வியாபாரப்படுத்துறது ஒரு மனித மூளை தான். அப்போ ஒன்றுபட்ட மனித மூளை தனக்கான அல்காரிதத்தை உருவாக்குவதற்கான போராட்டமும் சமூக வலைதளங்களில் நாம் கொண்டு போக வேண்டியது இருக்கு என்பதை சொல்லி நிறைவு செய்ய நன்றி.